நான் ஷர்மிளா பாலகிருஷ்ணனுங்க. இன்றைக்கி நாம் பப்பாளி காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பழுக்காத காயாக எடுத்துக்கலாம். எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கழுவிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். இதை ஒரு குக்கரில் போட்டு லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இதுக்கு நான் 2 வெங்காயம், சிறுபருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். அதில் நறுக்கின தேங்காவை சேர்த்துருக்கேன். கூட்டுக்கு தோல் உரிக்காத பூண்டு சேர்க்கும் போது கூட்டு ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இது போல் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். லேசாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பப்பாளி காய். அதில் நான் தக்காளி, வெங்காயம், மஞ்சள் பொடி, கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பு, ஒரு காய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா பருப்புக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இது வேறு சிறு பருப்பு இல்லையா, அதனால் இது கூடவே உப்பு சேர்த்து அளவான தண்ணியை வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் இதோடவே சேர்த்துக்கிறேன். தாளிப்பை வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது போல் பருப்பு முழுசாக வேகாமல் நல்லா மலர்ந்து இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ கிளறவே கூடாது, கிளறினா ரொம்பவே குழஞ்சிரும். இப்போ தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து இந்த பருப்பு கூட்டோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ தான் நம்ம கிளறி விடணும். இதில் நம்ம ஏற்கனவே உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். இதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்கலாம் தேவை கிடையாது. பப்பாளி காய் கூட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம ரசத்து கூட சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். காரக்குழம்பு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் சேர்த்துருக்க அளவுக்கு காரம் ரொம்பவே அதிகமாக இருக்காதுங்க. 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு, 2 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.